வணக்கம்ங்க. நாம இன்னைக்கு பார்க்க போறது ரேஷன்ல வாங்குற கோதுமைய நெறைய பேர் பயன்படுத்த மாட்றோம். அந்த கோதுமைய எப்படி முறையா கழுவி, அரைச்சு, சுத்தம் பண்ணி, அந்த கோதுமை மாவுல வெறும் பச்சை தண்ணிய மட்டுமே ஊத்தி, எவ்வளோ இப்படி மிருதுவான சப்பாத்தி செய்றது? அத இந்த பதிவுல பார்க்க போறோம். வேற எந்த தானியமோ, வேற மாவு எதுவுமே இதுல நம்ம சேர்க்க போறதில்ல. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். பாருங்க, இது ஒரு 4 கிலோ கோதுமை நானு. மாசத்துக்கு 1 கிலோ நமக்கு இலவசமா தராங்க இல்லையா? அத நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். இந்த மாரி சேர்த்துட்டு ஒரு 4 கிலோ அந்த மாதிரி சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் 4, 5 கிலோன்ற மாதிரி. இல்லை எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாங்கி அந்த மாதிரி கூட நம்ம அரைச்சிக்கலாம். இதை வந்துட்டு நான் முரத்தில் கொட்டி சும்மா அந்த டஸ்ட்டு எப்போவுமே அந்த ரேஷன் பொருளில் இந்த டஸ்ட் அதிகமாக இருக்கும் மூடைகளில் கட்டி கிடக்கிறதுனால புடச்சிக்கலாம். எனக்கு வந்து இந்த சுலவெல்லாம் வந்து புதுசு தான். சென்னையில் இந்த மாதிரியெல்லாம் சுலவு இருக்காது. அங்கே முரம் வந்து வேறு மாதிரி இருக்கும். சும்மா பேருக்கு வந்துட்டு அந்த புடைச்சோன்னாலே நமக்கு சாதாரணமாக அந்த டஸ்ட்டு போயிடும். ஆனால் இந்த முரம் இல்லை, புடைக்க தெரியல அப்படின்றவங்களுக்கு வந்து நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுற அந்த மெத்தடையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இந்த முரத்தில் வந்து எனக்கு புடைக்க தெரியலனாலும் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து புடைச்சி யூஸ் பண்ணுவேன், சொலவு இருக்குன்றதுனால. இது வந்து நம்ம கீரை வடிகட்டுறது, அரிசி வடிகட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சன்னி வச்சுருப்போம். பெருசாக கொஞ்சம் கொஞ்சம் பெரிய ஓட்டை இருக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், இது நான் ஒரு அலுமினியத்தில் வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சமாக கோதுமையை கொட்டி கொட்டி நம்ம ஜலிச்சு எடுத்துடலாம். ஏன் இதை ஜலிக்கிறோன்னா, அதில் இருக்கிற மண்ணாக இருக்கட்டும், ரொம்ப மைன்யூட் இந்த கல்லுங்க, அதே மாதிரி இந்த கருப்பு கருப்பாக விதைகள் மாதிரி இருக்கும் பாருங்கள் நிறையா. இந்த தானியங்கள்னாலே அதில் இருக்கிற அந்த இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும் கண்டிப்பாக. அது எல்லாமே கடைசியாக நல்லா வந்துடும். இல்லைன்னா நம்ம அப்படியே தண்ணியில் போட்டுட்டோம்னா அதெல்லாம் அடியில் கோதுமையோடையே தங்கும். அதனால் நான் இந்த மாதிரி ஜலிச்சு எடுக்கிறேன் முதல்ல. இது கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸ். நீங்கள் முரத்தில் போட்டு புடைக்கணும்னு கிடையாது. இதே மாதிரி நீங்கள் செய்துருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி ஜலிச்சு எடுக்கிறேன். எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த இம்ப்யூரிட்டிஸ் பாருங்கள், அப்படியே பொடி பொடிசாக கடுகு மாதிரி நிறையா இருக்கும் இதில். இதுக்காக தான் நாம் இதை ஜலிச்சு எடுத்துடுறோம். இது சும்மா ஒரு 10 நிமிஷம் வேலை தான் நமக்கு. இப்போ ஜலிச்ச உடனே என்ன பண்ணுறோம், தண்ணி ஊற்றிடலாம். கோதுமையில் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடாதீங்க, அப்படி பண்ணவே கூடாது. ஊற்றி உடனே ஒரு 2 அலசிட்டு நம்ம தண்ணியை இருத்துடணும் டக்கு டக்குன்னு. ஊறிடக்கூடாது கோதுமை. பாருங்கள், அந்த மேலே இருக்க பதரெலாம் எப்படி மிதக்க ஆரம்பிக்குது பாருங்கள். அதனால் அதை புடைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அப்படியே தண்ணியில் கொட்டிடலாம். நம்ம தண்ணியில் கொட்டி சும்மா ஒரு நல்லா அதை களைஞ்சி விடுங்க. ரொம்ப நேரம் களையணும்ல அவசியம் கிடையாது. அதில் அவ்வளோ தூரம் இம்ப்யூரிட்டிஸு ஒரு அழுக்கெல்லாம் இருக்காது. அந்த அரிசி வாங்குகிறோம் பாருங்கள், அதில் இருக்கிற பிசு தன்மை இந்த கோதுமையில் இருக்காது. அதனால் கல் உப்பு இதெல்லாம் சேர்க்க தேவையில்லை. அப்படியே தண்ணி ஊற்றி நாம் அலசிடலாம். நான் 2 தடவை தண்ணி ஊற்றி அலசிடுவேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் அலச மாட்டேன். அதிக நேரம் போட்டு நம்ம அலசணும்னு அவசியம் இல்லை. கோதுமை ஊற ஆரம்பிச்சிடும், அப்போ மாவு நல்லா இருக்காது. அதனால் 2 தடவை உடனே அலசி தண்ணியை இருத்துருங்க. தண்ணியை இருத்து இந்த மாதிரி எடுத்து வச்சிடணும். நீங்கள் பெருசாக ஏதாவது வடிகட்டி வச்சுருக்கிறீங்க, இல்லை துணி போட்டு உங்களால் புளிய முடியும்னா அந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் மொட்டை மாடியில் காய வச்சிடுறேன். மொட்டை மாடி வெயில் இருக்கிறவங்க, இல்லைன்னா வெளியில் நல்லா வெயில் இருக்கிற இடத்துல காய வச்சிடலாம். பாருங்கள், புறா கூட்டம். நாங்கள் வந்ததும் அவ்வளோ கூட்டம் ஓடிடுச்சு, பறந்து போயிடுச்சு புறாக்கள் எல்லாம். ஏன், காலையிலேயே நாங்கள் ஒரு பேட்ச் கோதுமையை இந்த மாதிரி ஜலிக்கலை, புடைக்கலை, எதுவுமே செய்யலைங்க. அப்படியே தண்ணியில் கொட்டி அலசி காய போட்டுட்டேன். அது பாதி கோதுமையை வந்து புறாக்களை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து இன்னொரு பேட்ச் வந்துட்டு நாங்கள் இப்போ காய போடுறோம். ஒரு நாள் நல்ல வெயிலில் ஒரு நாள் காஞ்சா போதுங்க, வேறு எதுவும் தேவையில்லை. அந்த வாயில் போட்டால் நல்லா கடக்குன்னு இருக்கணும், அரிசி மெல்ற மாதிரி. அந்த அளவுக்கு காஞ்சிடணும். இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஏற்கனவே நம்ம ஜலிக்காமல் ஒரு பேட்ச் நான் கொட்டினேன் இல்லையா, அதையெல்லாம் கொட்டி இப்போ நான் ஜலிச்சிடுறேன். ஏன்னா அதுலேயும் அவ்வளோ தூரம் அந்த மைன்யூட்டாக இருக்கக்கூடிய அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் கீழே கொட்டிடும். அந்த விதை மாதிரி இருக்கிறது, கடுகு மாதிரி இருக்கிறதெல்லாம் கீழே கொட்டும். அந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா இதில் இருக்கிற அந்த காய் வெட்டுகள், அந்த கோதுமையோட காய் தன்மை இருக்கும் பாருங்கள், அது நீங்கள் பொறுக்க முடிஞ்சதுன்னா பொறுக்கிடுங்க. இந்த மாதிரி இருக்கும். இல்லை பரவாயில்ல, நான் சேர்த்து போட்டு அரைச்சிட்றேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, சேர்த்தே அரைச்சிடலாம். அது நம்ம கடைசியாக மாவு ஜலிக்க தான் போகிறோம், அந்த தவிடு வந்துடும். அதனால் இந்த ப்ராசஸ் அதை ஜலிச்சு மட்டும் எடுத்துருங்க. எனக்கு காய வைக்க முடியாது, கழுவ முடியாது, எங்களுக்கு வெயில் இருக்காது, எங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டில் இந்த காய வைக்கிற வசதியே இல்லை அப்படின்றவங்க ஜலிச்சு அந்த பதரெல்லாம் நல்லா பொறுக்கி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வெள்ளை துணியில் போட்டு நல்லா இப்படி தொடச்சி எடுத்துருங்க. துணியில் போட்டு நல்லா தொடச்சி எடுத்து மாவு அரைச்சிடுவாங்க. அந்த மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வெள்ளை துணியில் போட்டு நல்லா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தொடச்சி எடுத்துகிட்டு நேரடியாகவே நீங்கள் மெஷினில் கொடுத்து அரைச்சிடலாம். ஏன்னா நம்ம கடையில் வாங்குகிற மாவெல்லாம் யாரும் கழுவி காய வச்சு அரைக்கிறதெல்லாம் கிடையாது. மூட்டையோடு அப்படியே கொட்டி தான் அரைக்கிறாங்க. ஸோ நம்ம அதை சுத்தப்படுத்திட்டு நாம் அதை இந்த மாதிரி தொடச்சி எடுக்கணும். ஆனால் பெஸ்ட்டு மெத்தடு கழுவிட்டு வெயிலில் காய வச்சு அரைக்கும் போது மாவு எத்தனை மாதம்னாலும் வண்டு பிடிக்காமல் அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள், கடையில் வாங்குகிற கோதுமை தோத்துச்சிங்க, அப்படியே பொண்ணு போல் இருக்குது கோதுமை. இதை நம்ம எடுத்துகிட்டு, அதாவது நான் அரைக்கிறதுக்கு முன்னாடி தான் நான் இந்த ப்ராசஸ் ஜலிச்சு எடுத்தேன். உடனே என் பையன் ஓடி போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டான் மாவு.
மாவு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே பக்கெட்டோட வச்சுட்டேன் மூடி வச்சுட்டேன்னு பண்ணிடாதீங்க. அதில் இருந்து அந்த ஆவி தண்ணி விழுந்து மாவு கட்டி கட்டி ஆகிடும், மாவு கெட்டு போக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் விரித்து ஒரு மணி நேரம் அப்படியே உணர்த்தி விடுங்க. அந்த சூடு ஆவி பறந்து போய் குளிர்ந்துடணும், மாவு நல்லா சில்லுன்னு ஆயிடணும். அதுக்கப்புறமா கண்டிப்பாக மாவை ஜலிச்சு தான் வைக்கணும். இந்த மாவுன்னு இல்லைங்க, மெஷினில் அரைக்கிற மாவுன்னு இல்லைங்க, மில்லில் அரைக்கிறது தான் ஜலிக்கணும், கடையில் வாங்குறத ஜலிக்கக்கூடாதுன்னு இல்லை. நீங்கள் கடையிலேயே மாவு வாங்கினாலும் எந்த மாவாக இருந்தாலும் ஜலிச்சிட்டு பயன்படுத்துங்க. ஏன்னா அதில் மைன்யூட் இந்த பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸு அதுலேயே தெரியாமல் கலந்துருக்கிற சில டைம் அலுமினியம் ஃபாயில் மாதிரியெல்லாம் நான் பார்த்து எடுத்துருக்கிறேன். ஸோ அதுக்குனால கண்டிப்பாக நாம் ஜலிச்சு தான் எடுக்கணும். நான் மிஷின்லேயும் எந்த மாவு அரைச்சாலுமே ஜலிச்சிட்டு தான் வைப்பேன். மேலும் இந்த ஜலிக்கிற ப்ராசஸ் நமக்கு சப்பாத்திலாம் செய்யும் போது மேலும் சாஃப்ட்னஸ் அதிகமாக கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக ஜலிச்சுட்டு வையுங்க. இந்த மாதிரி வைக்கும் போது உங்களுக்கு எதாவது வண்டு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒரு காட்டன் துணியில் கல்லுப்பு ஒரு 2 லவங்கம் போட்டு நல்லா முடிச்சு போட்டு அதில் போட்டு வைங்க, ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும். பாருங்கள் கடைசி வண்டல். இப்போ இந்த மாவை தாங்க போட்டு நான் சப்பாத்திக்கு மாவு பேச போகிறேன். மாவு மட்டும் அரைச்சிட்டிங்க, அதில் சப்பாத்தி எப்படி வருது, அதை நீங்கள் செஞ்சு காட்டலைன்னா எப்படின்னு அப்புறம் கேட்டுருவீங்க. அதனால் சப்பாத்தியுமே நான் செஞ்சு காட்டிட்டேன். கொஞ்சம் பெரிய பதிவாக இருந்தாலும் இது பயனுள்ள பதிவு. இனி யாருமே ரேஷன் கோதுமையை வேண்டான்னு சொல்லக்கூடாது, அதுக்காக தான். இப்போ பாருங்கள், வெறும் கோதுமை மாவு தான், கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துட்டு பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டேன். நான் கலந்து கொடுத்துட்டேன்னா போதுங்க. என் பையன் தான் இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு கொடுத்தான். எப்போவுமே அவன் சப்பாத்தி இந்த அளவுக்கு பிசைஞ்சு கொடுத்துருவான். 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், ஆனால் சப்பாத்தி மாவு அழகாக பிசைஞ்சு தருவான். இங்கே பாருங்கள், நான் பாதி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், உருண்டை பண்ணி வச்சுட்டேன். நெய் ஒரு 4-5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இவ்வளோ நெய் கூட யூஸ் ஆகாது, கடைசியில் நான் உங்களுக்கு காட்டுறேன். நெய் இல்லைன்னா எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நீங்கள் எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ, அது கிளியுது அந்த பிஞ்சு போது அதெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை, மெலிசாக தேய்ச்சிருங்க. சும்மா ஒரு 2-3 ட்ராப்பு நெய் விட்டு அப்படி தேய்ச்சிட்டு மடித்து வைங்க. இது சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கறதுக்காக, இது நான் என் பையனுக்காக மட்டும்தான் இதை நான் செய்கிறேன். எங்களுக்கு இந்த மாதிரி நெய் தேய்ச்செல்லாம் மடிக்க மாட்டேன். நம்ம அந்த மாதிரி மடித்து வைக்கலாம். இல்லை இந்த மாதிரி பரோட்டாக்கு சுற்றுற மாதிரி இந்த மாதிரி பாம்பு மாதிரி சுற்றி அந்த மாதிரி எடுத்து வைக்கலாம். நம்மளோட விருப்பம்தான் இந்த சுற்றி வைக்கிறது. பசங்களுக்கு அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறது கூட. இல்லை லேயராக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நெய் தடவிட்டு அது மேலே கொஞ்சம் கோதுமை மாவை தூவிடுங்க. தூவிட்டு ஒரு மடிப்புலையும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். பப்ஸுக்கெல்லாம் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி மறுபடியும் அதில் நெய் தடவிட்டு மாவு தூவணும், மறுபடியும் நெய் தடவிட்டு மாவு தூவணும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணும் போது நமக்கு நல்லா லேயராக சப்பாத்தி கிடைக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், எப்படியெல்லாம் செய்யலாம். கடையில் வாங்குகிற மாவில் தான் நம்ம இவ்வளோ வெரைட்டி செய்ய முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. கோதுமை மாவு ரேஷன் கோதுமையில் இதெல்லாம் வராதுன்னு. நான் இதை சும்மா ப்ளெயினாக தேய்ச்சி எடுத்து வைக்கிறேன். எங்களுக்கு எப்போவுமே ப்ளெயினாக தேய்ச்சி தாங்க நான் செஞ்சுருவேன். இப்போ பாருங்கள், மடித்து வச்சுருக்கிறத நான் வித்தியாசத்துக்காக இதை அப்படியே ஸ்கொயராகவே நான் தேய்ச்சிடுறேன். இதுவும் எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு பார்க்கலாம். நம்ம வெறுமனே தேய்ச்சி எடுத்ததுமே எப்படி ஃபுல்கா மாதிரி வருதுன்னோ நான் சுட்டு எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. சப்பாத்தி சுடுறதோட சின்ன சின்ன ட்ரிக்ஸும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். தவா நல்லா சூடு இருக்கணும், மேலே அந்த ஆவி வர மாதிரி நல்லா சூடு இருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த தேய்ச்ச சப்பாத்தியை போடணும். போட்டுட்டு 10 செகண்ட், கரெக்டாக 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். மேலே லைட்டாக குமிழ் வரும். அப்போ முதல் முறை திருப்பி போடுங்க. இப்போ நான் முதல் முறை திருப்பி போட்டுட்டேன். போட்டு 10 செகண்ட் அப்படியே விடுங்க, 8லேருந்து 10 செகண்ட். 2வது தடவை திருப்பி போடுங்க. இந்த 2வது தடவை நாம் திருப்பி போடும் போதே சப்பாத்தி வெந்துருச்சுன்னு அர்த்தம். 20 செகண்ட் தான் சப்பாத்தி வேகிறதுக்கு. பாருங்கள், உப்புது. நம்ம நெய்யெல்லாம் தடவி இருக்கிறதுனால ஃபுல்கா மாதிரி வராது, ஆனால் உள்ள ஸ்பேஸ் க்ரியேட் ஆகி அந்த காற்றெல்லாம் போகிற மாதிரி உப்ப ஆரம்பிச்சிடும். இப்போ மேலாக்க நான் நெய் எடுத்து ஊற்றெல்லாம் செய்யலை, அந்த நெய்யில் இருக்க கரண்டியை எடுத்துகிட்டு அந்த பின் பகுதியை மட்டும் சும்மா அப்படி தேய்க்கிறேன். இதுவே ஜாஸ்தி தாங்க. இந்த சப்பாத்தியை 2 நாளைக்கு அவ்வளோ மிருதுவாக இருக்கும். அதை எப்படி பக்குவப்படுத்தணும், சப்பாத்தி எடுத்து வைக்கிறதுல எப்படி அது அடியில் ஆவி நீர் இல்லாமல் இருக்கணும், எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், செம்மையாக சப்பாத்தி ரெடி. எந்த பிள்ளைகளும் வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க சப்பாத்தி. அந்த நெய் வாசனையோட நாட்டு சக்கரை வச்சு உருட்டி கொடுத்துருங்க, என் பையெல்லாம் நல்லா சாப்பிட்ருவான். இப்போ ப்ளெயினாக தேய்ச்சி போட்ட சப்பாத்தி, அது நம்ம மடித்து கிடிச்சு எதுவுமே வைக்கல. அப்படியே தவா நல்லா ஹீட்டாக இருக்கணும், போடுங்க. ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடியே திருப்பி போட்டுறக்கூடாது, ஒரு பக்கம் வெந்துடணும். பாருங்கள் திருப்பி போடும் போது எப்படி இருக்குதுன்னு. இப்போ திருப்பி போட்டு ஒரு 10 செகண்ட், அதாவது முதல் முறை இப்போ நான் திருப்பி போட்டிருக்கிறேன். 2 தடவை 10 செகண்ட் முடிஞ்சிருச்சு. 2வது தடவை திருப்பி போடும்போது சப்பாத்தி நல்லா உப்பி வரணும். பாருங்கள், இதை நீங்கள் இப்படியே விடலாம். இல்லை கையில் ஒரு காட்டன் துணி நல்லா ஈரப்படுத்திட்டு தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு ஈர துணியை வச்சு கூட அழுத்தி விடலாம். சாஃப்ட்னஸ் அது கொடுக்கும். நான் எப்பவுமே சும்மா தோசை கரண்டி மட்டும் கொஞ்சம்
அப்படி ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுத்தோன்னா நல்லா ஃபுல்கா மாதிரி வந்துடும். நம்ம இதுக்கு தனியாக க்ரில்லு வைக்கணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, இதுலேயே வந்துடும். நான் மேலாக்க வெறும்னே லைட்டாக நெய் அப்ளை பண்ணி விடுறேன். பண்ணலனாலும் பரவாயில்லைங்க, இந்த சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதுதாங்க, ஒரு சப்பாத்தின்னு இல்லைங்க, எத்தனை சப்பாத்தி நான் போட்டாலுமே இதே மாதிரி ஃபுல்கா மாதிரியே தான் வரும். சப்பாத்தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ரேஷன் கோதுமையில். ஏன்னா இது ஹோல் வீட் ஃப்ளார். நம்ம கடையில் வாங்குகிற மாவு எல்லாமே ஆட்டா கலந்து இருக்குது, மைதா வந்து கண்டென்ட் இருக்குது அதில். ஹோல் வீட் ஃப்ளாருன்னு தனியாக வாங்கும் போது அதோட ரேட்டே வேறு லெவல் தான். ஸோ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கோதுமை வாங்குகிறோம், கழுவி காய வச்சு மாவு அரைச்சி பயன்படுத்துகிறோம். ஆனால் நிறைய பேருக்கு இது கரெக்டாக பயன்படுத்த தெரியல. அதற்காக தான் இந்த பதிவை நான் வந்துட்டு இவ்வளோ தூரம் விளக்கமாக போடுறேன். இப்போ பாருங்கள், சப்பாத்தி செய்து எடுக்கும் போது எதில் நீங்கள் வைக்கிறீங்களோ, ஹாட் பாக்ஸாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு பாத்திரமாக இருக்கட்டும், ஒரு தட்டு மேலேயாக இருக்கட்டும், அடியில் ஒரு தட்டை கவுத்து போட்டுட்டு வைங்க. அப்போ தான் அடியில் அதோட ஆவி தண்ணி போய் அந்த அடியில் இருக்க 2 சப்பாத்தி பாருங்கள் நனைஞ்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வச்சா அப்படி ஆகாது. சப்பாத்தி அப்படியே சாஃப்டாக இருக்கும் பாருங்கள், மெத்து மெத்துன்னு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு ஹாட் பாக்ஸ்குள்ளே இதேமாரி அடியில் ஒரு தட்டு கவுத்து போட்டுட்டு சப்பாத்தியை வச்சுட்டு ஒரு காட்டன் துணியில் சுற்றி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. 2-3 நாளைக்கு சப்பாத்தி அப்படியே இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். பாருங்கள், ஃபுல்கா மாதிரி செஞ்சது உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள், லேயராக அது அப்படியே ஹோலாக எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான், இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இனி ரேஷன் கோதுமை வேண்டாம், ரேஷன் கோதுமை மாவில் சப்பாத்தியாக வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டீங்க. நான் இதுக்கு வந்து வெறும் வெங்காயம் தக்காளி வதக்கியிருந்தேன், வெறும் வெங்காயம் கூட வதக்குவேன். நெய் பாருங்கள் எவ்வளோ மிச்சம் இருக்குது. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.